ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಸ್ವಾಗತ. இந்த விசுவாசிகளின் வேத பாட நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸತ್ಯವೇದದ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ನಾನು ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನಂಬುತ್ತೇನೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நடக்கும். ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இந்த நாட்களிலே நான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளை குறித்து பேசி வருகிறேன். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. கடந்த 2 வாரங்களிலே தீமையான உறவுகள் எப்படி சாத்தானை ஆதாரமாக வைத்திருக்கிறது என்று சொல்லி பேசினேன். ಕಳೆದ 2 ವಾರಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳು ಸೈತಾನನ ಆಧಾರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಸಿದೆ. எதிர்மறையான உறவுகளை குறித்து பேசினேன். ವಿರೋಧವಾದ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದೆ. இன்றைக்கு வேதத்திலிருந்து சில உதாரணங்களை காண்பித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய உறவுகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ಇವತ್ತು ಕೂಡ ಕೆಲವೊಂದು ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವಾದದ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದೇನೆ. நீங்கள் ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், ನೀವು ಆಮೋಸನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೀಗಿದೆ: 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯುವರು. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய நடந்து போவார்களோ. ನೋಡಿ, ಇಬ್ಬರು ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯುವರು. அப்ப ஒரு டைரக்ஷன்ல ஒரு திசையில 2 பேர் சேர்ந்து போகணும்னு சொன்னா அவர்களுக்குள்ள ஒரு மனம் தேவை. ಒಂದು ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಚಲಿಸಬೇಕಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸು ಬೇಕು. அப்படி 2 விதமான மனம் இருந்ததுன்னு சொன்னா அவங்க ஒற்றுமையா நடந்து போக முடியாது. ಆ ಇಬ್ಬರಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಮನಸ್ಸಿದ್ದರೆ ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப அவங்க ஒருமித்து போகிறதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஒருமனப்படுகிறார்கள். ಅವರು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರಂದ್ರೆ ಅವರು ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ಪ್ರಸಂಗಿಯ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ, அங்கே 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ 9ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಬರೆದಿದೆ: ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ಒಬ್ಬನಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಲೇಸು, ಅವರ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಲಾಭ. ஒண்டியாக இருப்பதை காட்டிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ಒಬ್ಬನಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಲೇಸು. நீங்க ஆதாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தார். ಆದಾಮನ ಬಗ್ಗೆ ದೇವರು ಹೇಳುವಾಗ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬನೇ ಇರೋದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. ஒருவனாக ஒருவன் இருப்பது நல்லது கிடையாது, அது ஆண்டவர் சொல்லி வைத்த ஒரு காரியம். ಒಬ್ಬನಾಗಿ ಇರೋದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ, ಅದು ದೇವರೇ ಹೇಳಿರುವ ವಿಷಯ. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது ஒண்டியா இருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಒಬ್ಬರಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಲೇಸು. அவர்கள் பிரயாசப்படுகிறதுனாலே அவர்களுக்கு ஒரு பலன் உண்டு. ಅವರು ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಲಾಭ ಸಿಗುತ್ತದೆ. அங்க வேதவசனம் சொல்லுகிறது நல்ல பலன் உண்டாகும். ಅಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಫಲವೂ ಸಿಗುತ್ತದೆ. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உறவுகளின் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் உண்டாக வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಲಾಭ ಉಂಟಾಗಬೇಕು. சில நேரங்களிலே நம்ம ஒண்டியா இருக்கிறதுனால ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ಒಬ್ಬರೇ ಇರೋದ್ರಿಂದ அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಲಾಭವಿಲ್ಲದ ವಿಷಯವಿದೆ. 10வது வசனத்தை பாருங்க. 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுகிறான். ಒಬ್ಬನು ಬಿದ್ದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಎತ್ತುವನು. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ಯಾರು ಇಲ್ಲದೆ ಬೀಳುವವನ ಗತಿ ದುರ್ಗತಿಯೇ. அவனை தூக்கி விடுகிறதற்கு துணை இல்லையே. ಅವನನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೂ ಜೊತೆಗಾರರು ಇಲ್ಲವಲ್ಲ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு மனிதன் தனிமையா இருப்பதினாலே ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬನಾಗಿ ಇರೋದ್ರಿಂದ அவனுடைய வாழ்க்கையில பலன் அதிகமா ஏற்படுகிறது இல்லை. ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಫಲವು ಅಧಿಕವಾಗಿ ಉಂಟಾಗೋದಿಲ್ಲ. உறவுகள் தேவை, ಸಂಬಂಧಗಳು ಬೇಕು. நல்ல மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯರು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕು. கர்த்தராலே நமக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய உறவு
உறவுகள் தேவை. ಕರ್ತನಿಂದ ನಮಗೆ ನೇಮಿಸಲ್ಪಡುವ ಸಂಬಂಧಗಳು ಬೇಕು. நீங்கள் வேத வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சிலரை ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರು ಜನರನ್ನು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. நீங்கள் யாத்திராகம 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಯಾಜಕಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ மோசேயின் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை செய்தார். ಮೋಶೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. பார்வோன் அந்த நாட்களிலே குழந்தைகளை எல்லாம் கொலை செய்கிறார். ಪಾರೋನ್ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಮಗುವನ್ನು ಕೊಂದನು. ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறார். ಗಂಡು ಮಗುವನ್ನೆಲ್ಲ ಕೊಲ್ಲುತ್ತಿದ್ದನು. அப்ப மோசேயினுடைய தாய் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைய ஒரு பெட்டியில வச்சு அவங்க அந்த நைல் நதியில அனுப்பி விடுறாங்க. ಮೋಶೆಯ ಒಂದು ತಾಯಿ ಏನ್ ಮಾಡೋದಂದ್ರೆ ಆ ಮೋಶೆಯನ್ನು ಒಂದು ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ನದಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟರು. அந்த நதியில அந்த பெட்டி போய்கிட்டு இருக்கும்போது நல்ல கவனிங்க, பார்வோனுடைய மகள் அந்த இடத்துல குளிக்க வராங்க. ಆ ನದಿಯಲ್ಲಿ ಆ ಪೆಟ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಗ ಪಾರೋನನ ಮಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ನಾನ அப்ப இந்த ಮಾಡುತ್ತಿದ್ದಳು. பெட்டி பார்வோனுடைய மகள் கண்ணிலே படுகிறது. ಈ ಪೆಟ್ಟಿಗೆ ಪಾರೋನನ ಮಗಳ ಕಣ್ಣಲ್ಲಿ ಬಿತ್ತು. அந்த பெட்டியை கொண்டு வர சொல்றாங்க. ಆ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ತರಕ್ಕೆ ಅಂದರು. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மோசே அரண்மனையில் வளரக்கூடிய அளவிற்கு கர்த்தர் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ಅದರ ನಂತರ ನೀವು ನೋಡುವಾಗ ಮೋಶೆ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಅಲ್ಲಿ ಉಂಟಾಯಿತು. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பெட்டி பார்வோனுடைய குமாரத்தின் கையில் படுகிறதற்கு சிக்குவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார்? ಈ ಪೆಟ್ಟಿಗೆಯು ಪಾರೋನನ ಮಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವುದಕ್ಕೆ ದಾರಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ஆண்டவர் தானே. ದೇವರು ತಾನೇ. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யலன்னு சொன்னா அந்த உறவு ஏற்பட்டிருக்காது. ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ಸಂಬಂಧ ಅಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆண்டவர் மோசேயை ஊழியத்திற்கு அழைக்கிறார். ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆದರು. ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், என்னால பேச முடியாதுன்னு சொல்லுகிறார். ದೇವರೇ, ನಾನು ಮಾತು ಬರದವನು ಮಂದ ನಾಲಿಗೆಯವನು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பரவாயில்ல, ஆரோன் வந்துகிட்டு இருக்கிறாரு, நான் ஆரோனை உனக்கு துணையாக நான் ஏற்படுத்துகிறேன்னு சொல்லுகிறேன். ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಆರೋನನ್ನು ನಿನ್ನ ಬಾಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. இப்ப அந்த இடத்துல ஆரோனை சந்திக்கும்படி மோசேக்கு உதவி செய்தது யார்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರೋನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವಂತೆ ಮೋಶೆಗೆ ಮಾಡಿದ தேவனுடைய அற்புதம் தானே. ದೇವರ ಅದ್ಭುತ ತಾನೇ. ஆண்டவர் நீங்க இன்னொருவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ಇನ್ನೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತ ஆபிரகாம் ಮಾಡ್ತಾರೆ. தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு எலியாசரை கூப்பிட்டு என் மகனுக்கு ஒரு பெண் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಎಲಿಯೇಜರನನ್ನು ಕರೆದು ನನ್ನ ಮಗನಿಗೆ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನು ಹುಡುಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு இடத்துல போயிட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, இந்த கிணறு இருக்கு, இந்த இடத்துல தண்ணி எடுக்க வரவங்களுக்கு மத்தியில நான் கேட்கிறேன், எனக்கு தண்ணி கொடுங்கன்னு. அந்த தண்ணி யாரு எனக்கு கொடுக்குறாங்களோ, இந்த ஒட்டகத்துக்கு கொடுக்குறாங்களோ அவங்களே ஈசாக்குக்காக ஏற்படுத்தப்பட்ட துணைன்னு அவர் ஜெபம் பண்றார். ಆತನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ನನಗೂ ನನ್ನ ಒಂಟೆಗೂ ಯಾರು ನೀರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೋ ಅವರೇ ನನ್ನ ಯಜಮಾನನ ಮಗನಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ ಅಂತ ತೀರ್ಮಾನಿಸ್ತಾನೆ. அவன் ஜெபம் பண்ணி முடித்தவனே ரெபெக்காள் வருகிறார். ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ನಂತರ ರೆಬೆಕ್ಕಳು ಬಂದಳು. அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? ಆ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು நான் ಯಾರು? இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயமான சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். ನಾನು ಹೀಗೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸಬಲ್ಲೆ. ದೇವರು ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲೂ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ஆச்சரியகரವಾಗಿ ಉಂಟು நான் ಮಾಡುತ್ತಾನೆ. உங்களுக்கு சொல்லுவேன், ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ எப்படி இவ்விதமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. ಹೇಗೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அனுப்பின கணவனை யோசியுங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಕಲಿಸಿದಂತ ಗಂಡನ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட மனைவியை பற்றி யோசியுங்கள். ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்களுடைய நண்பர்களை பற்றி யோசியுங்கள். ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்களுடைய உறவுகளை பற்றி யோசியுங்கள். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ உங்களுடைய ಮಾಡಿ. போதகரை பற்றி யோசியுங்கள். ನಿಮ್ಮ ಬೋಧಕರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ உங்கள் ಮಾಡಿ. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் தலைவர்களாக கொடுக்கப்பட்ட அந்த உறவை பற்றி யோசியுங்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿರುವಂತ ಹಿರಿಯರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. அற்புதமாக தேவன் உங்களுக்கு கொண்டு வந்த உறவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ நான் ಉಂಟಾಗುತ್ತದೆ. வேத வசனத்திலிருந்து சில உறவுகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ನಾನು ಸತ್ಯ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. முதலாவது, ஒரு அருமையான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்
கணவன் மனைவியின் உறவை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಸುಂದರವಾದ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ಬಯಸ್ತೇನೆ. லூக்கா 1ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ஒரு அழகான ஒரு தம்பதியை குறித்து, ஒரு கப்பலை குறித்து அங்கு வேதவசனம் சொல்லுகிறது. ಒಂದು ಸುಂದರವಾದ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 5ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ಯೂದಯದ ಅರಸನಾದ ಹೇರೋದನ ಕಾಲದಲ್ಲಿ ಅಬಿಯನ ವರ್ಗಕ್ಕೆ ಸೇರಿದ ಜಕಾರನೆಂಬ ಒಬ್ಬ ಯಾಜಕನಿದ್ದನು. ಅವನ ಹೆಂಡತಿಯು ಆರೋನನ ವಂಶದವಳು. ಆಕೆಯ ಹೆಸರು ಎಲಿಜಬೆತ್. ಅವರಿಬ್ಬರು ಕರ್ತನ ಎಲ್ಲ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ತಪ್ಪಿಲ್ಲದೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நீதிவந்தராகிದ್ದರು. நல்ல கவனிங்க, சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் இங்கு வேதவசனம் பேசுகிறது. ಇಲ್ಲಿ ಜಕರನ ಬಗ್ಗೆಯೂ ಎಲಿಜಬೆತ್ತಳ ಬಗ್ಗೆಯೂ ಸತ್ಯವೇದ ಮಾತನಾಡುತ್ತದೆ. எப்படி பேசுது? ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ? அவங்க இருவரும் கணவன் மனைவியாக இருந்தார்கள். ಅವರಿಬ್ಬರು ಗಂಡ ಹೆಂಡತಿಯರಾಗಿದ್ದರು. அவங்க இருவருக்குள்ளும் ஒரு ஒருமனம் இருந்தது. ಅವರ ಇಬ್ಬರಲ್ಲಿಯೂ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತು. என்ன ஒருமனம் சொன்னா, ಏನು ಏಕ ಮನಸ್ಸಂದರೆ கர்த்தர் கட்டளையிட்ட எல்லா கற்பனைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ளுகிற ஒரு ஒருமனம். ಕರ್ತನ ಎಲ್ಲಾ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವಂತ ಏಕ ಮನಸ್ಸು. கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழும்படியான ஒரு ஒருமனம். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸು. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நீதியோடு வாழுகிறதற்கு ஒரு ஒருமனம். ದೇವರ ಮುಂದೆ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ನೀತಿಯಿಂದ ಜೀವಿತ ನಡೆಸುವಂತ ಏಕ ಮನಸ್ಸು. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தீமையான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தம்பதியை குறித்து, கப்பலை குறித்து நான் உங்களுக்கு பேசினேன். ನಾನು ಮುಂಚೆನೇ ನಿಮಗೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ವಿಷಯವನ್ನು ಮಾಡಿದಂತ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದೆ. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அனனியாவை குறித்தும் சப்பீராளை குறித்தும் நாம் ஏற்கனவே தியானித்தோம். ಅನನಿಯ ಬಗ್ಗೆನೂ ಸಫೀರಳ ಬಗ್ಗೆನೂ ಮುಂಚೆನೇ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் பொய் சொல்லும்படியாக அவர்களுடைய இருதயம் ஒருமனப்பட்டிருந்தது. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವಂತೆ ಅವರ ಮನಸ್ಸು ಏಕ ಮನಸ್ಸಾಗಿತ್ತು. பேதுரு சொல்லுகிறார், சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? ಪೇತ್ರನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ಸೈತಾನನ ಮಾತನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದು ಯಾಕೆ? ஆனால் நீங்க இங்க ஒரு நீதி செய்யக்கூடிய ஒரு கப்பலை நீங்க பார்க்க முடியும். ಆದ್ರೆ ನೀವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ನೀತಿಯನ್ನು ನಡೆಸುವಂತ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಬಹುದು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, நான் உங்களுக்கு சொல்லுவேன், ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ, தம்பதியாக இணைக்கப்பட்டிருக்கிற கணவன் மனைவிக்கு நான் சொல்லுவேன், ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ದಂಪತಿಯಿಂದ ಇರುವಂತ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ, நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஒரு மனதை உடையவர்களா இருக்கிறீர்களா? ನೀವು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇದ್ದೀರಾ? நீங்கள் குடும்பத்திலே ನೀವು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ கணவன் ஒன்றை பேசுகிற பொழுது மனைவி இன்னொன்றை பேசினால் பிரச்சனை ஏற்படுகிறது. ಗಂಡ ಒಂದನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ ಹೆಂಡತಿ ಬೇರೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಸಮಸ್ಯೆ நான் ಉಂಟಾಗುತ್ತದೆ. வருத்தத்தோடு சொல்லுவேன், ನಾನು ದುಃಖದಿಂದ ತಿಳಿಸ್ತೇನೆ, அநேக தேவனுடைய பிள்ளைகளின் குடும்பத்திலே கணவன் மனைவிகளின் மத்தியிலே ஒரு மனம் இல்ல. ಅನೇಕ ದೇವ ಜನರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஆனால் நான் இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு உதாரணமாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ಜಕರಿಯ ಎಲಿಜಬೆತ್ ಕುಟುಂಬವನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುವಂತೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತೇನೆ. இன்னைக்கு எதுக்கோ நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ಇವತ್ತು ಯಾವ ಬೇರೆ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ உலக ಮಾಡ್ತೇವೆ. பிரகாரமான காரியங்களை எல்லாம் கண்டடையும்படி நம்ம ஜெபிக்கிறோம். ಲೋಕ ಪ್ರಕಾರದ ಕಾರ್ಯಗಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡುತ್ತೇವೆ. உங்களுக்கு சொல்லுவேன், ನಾನು ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருக்கும்படி ஜெபியுங்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಒಳಗೆ ಏಕ ಮನಸ್ಸು ಇರಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆண்டவரே, ஒரே சிந்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும், ದೇವರೇ, ಒಂದೇ ಯೋಚನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು, ஒரே இருதயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும், ಒಂದೇ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು, எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கட்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿರಲಿ. கர்த்தர் எங்களுக்கு நியமித்த கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளும்படியான ஒரு இருதயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ಕರ್ತನು ನಮಗೆ ನೇಮಿಸಿರುವ ಎಲ್ಲಾ ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರಾಗಿ ನಾವು
ಇರಬೇಕು. சத்தியத்தை பேசும்படியான இருதயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீதியாய் பயபக்தியாய் வாழுகிற இருதயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತಿಕೆಯಿಂದ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳ ಜೀವಿತ ನಡೆಸುವವರಾಗಿ ನಾವು நல்ல கவனிங்க. முதலாவது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உறவு, ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನೇಮಿಸುವಂತ ಮೊದಲನೇ ಮುಖ್ಯವಾದ ಸಂಬಂಧ கணவன் மனைவி என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு உறவு. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬ ಆಶೀರ್ವಾದದ ಸಂಬಂಧ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ நான் குடும்பத்தை குறித்து சொல்லுவேன். ಕುಟುಂಬಗಳ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. கணவன் மனைவி மாத்திரம் அல்ல, பிள்ளைகளும் மிக முக்கியம். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಮಕ್ಕಳು ಕೂಡ ಬಹಳ ಮುಖ್ಯ. நீங்க 128வது சங்கீதத்திற்கு வந்தீங்கன்னு சொன்னா, ನೀವು ಕೀರ್ತನೆ 128ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ, ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுடைய குடும்பத்தை குறித்த ஒரு படம் அங்கு கொடுக்கப்படுகிறது. ಒಬ್ಬ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಮನುಷ್ಯನ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಚಿತ್ರಣವಿದೆ. 1வது வசனத்திலிருந்து பாருங்க. 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡಿ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವವನು ಧನ್ಯನು. ನಿನ್ನ ಕಷ್ಟಾರ್ಜಿತವನ್ನು ನೀನೇ ಅನುಭವಿಸುವಿ, ನೀನು ಧನ್ಯನು, ನಿನಗೆ ಶುಭವಿರುವುದು. ಅಂತಃಪುರದಲ್ಲಿರುವ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಫಲ ಭರಿತವಾದ ದ್ರಾಕ್ಷಲತೆಯಂತಿರುವಳು. ನಿನ್ನ ಸಂಗಡ ಊಟದ ಮನೆಯ ಸುತ್ತನ ಕೂತುಕೊಳ್ಳುವ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳಂತಿರುವರು. கவனிச்சீங்கன்னு சொன்னா, தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்கிற ஒரு படம் இங்கு கொடுக்கப்படுகிறது. ಇಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿದರೆ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬ ಚಿತ್ರಣ ನೋಡಬಹುದು. ஒரு கணவன் பாக்கியவானா இருப்பான் என்று சொன்னால், ಒಬ್ಬ ಗಂಡನು ಧನ್ಯನಾಗಿರುವುದಾದರೆ, அவன் ஆசீர்வாதம் உள்ளவனா இருப்பான் என்று சொன்னால், ಆತನು ಆಶೀರ್ವಾದ ಭರಿತನಾಗಿರುವುದಾದರೆ, அவருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா? ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಿಗುವಂತ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ஏற்ற மனைவியை ஆண்டவர் கொடுக்கிறார். ತಕ್ಕ ಹೆಂಡತಿಯನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. இப்ப இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, ಗಂಡ ಹೆಂಡತಿಗೂ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಮತ್ತೊಂದು ಏನಂದರೆ, ஆசீர்வாதமான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ಆಶೀರ್ವಾದವಾದ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವುದು. அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು உன் ನೋಡ್ತೇವೆ, பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ನಿನ್ನ ಸಂಗಡ ಊಟದ ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ಕೂತುಕೊಳ್ಳುವ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳಂತಿರುವರು. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் பிள்ளைகளின் மூலமாக ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ದೇವರು ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾರೆ. கணவன் மனைவி என்கிற உறவு, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬ ಸಂಬಂಧ, அதற்கப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவு, ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳು ಎಂಬ ಸಂಬಂಧ, தகப்பன் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, ತಂದೆ ತಾಯಿಗೂ ಮಕ್ಕಳಿಗೂ ಇರುವ ಸಂಬಂಧ. நீங்கள் வேத வசனத்துல பாத்தீங்க சொன்னா 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 2 ತೀಮೋಥೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே தீமோத்தேயுவின் வாழ்க்கையை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ತೀಮೋಥಿಯನ ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ. 4வது வசனத்தை பாருங்கள். 4ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுற்ற மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ನಿನ್ನಲ್ಲಿರುವ ನಿಷ್ಕಪಟವಾದ ನಂಬಿಕೆಯು ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಬಂತು. ಆ ನಂಬಿಕೆಯು ನಿನ್ನ ಅಜ್ಜಿಯಾದ ಲೋವಿಯಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ತಾಯಿಯಾದ ಯೋನಿಕನಲ್ಲಿಯೂ ವಾಸವಾಗಿತ್ತು, ಹಾಗೆಯೇ ನಿನ್ನಲ್ಲಿಯೂ ವಾಸವಾಗಿದೆ ಎಂದು ದೃಢವಾಗಿ ನಂಬಿದ್ದೇನೆ. இங்கு பவுல் தீமோத்தேயுவை குறித்து சாட்சி கொடுக்கிறாருங்க. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ತೀಮೋಥಿಯನ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾನೆ. தம்பி, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ತಮ್ಮ, ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ನಂಬಿಕೆ ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿದೆ. எப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற
விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. ನಿಷ್ಕಪಟವಾದ ನಂಬಿಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದೆ. அத சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ಅದನ್ನು ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ. ஆனா ஒண்ணு தெரியும். ಆದ್ರೆ ಒಂದು ನನಗೆ ಗೊತ್ತು. இந்த விசுவாசம் உன் பாட்டி கிட்ட இருந்துச்சு. ಈ ನಂಬಿಕೆ ಮೊದಲು ನಿನ್ನ ಅಜ್ಜಿಯ ಬಳಿ ಇತ್ತು. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை கத்து கொடுத்தாங்க. ಆ ಅಜ್ಜಿ ಏನ್ ಮಾಡಿದಂದ್ರೆ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ನಂಬಿಕೆಯ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟರು. அப்போ உங்க அம்மா உன் தாய் என்ன பண்ணாங்கன்னா அத உனக்கு கத்து கொடுத்தாங்க. ನಿನ್ನ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ ಆ ನಂಬಿಕೆ ನಿನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. எவ்வளவு ஆசீர்வாதமான உறவு பாருங்க. ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾದ ಸಂಬಂಧ ನೋಡಿ. ஒரு தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம் அது சந்ததி சந்ததியாக வருகிறது. ದೇವರ ಮುಂದೆ ಇರುವಂತ ನಿಷ್ಕಪಟವಾದ ನಂಬಿಕೆ ಸಂತತಿ ಸಂತತಿಗಳವರೆಗೆ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿತ್ತು. பாட்டி பயபக்தியா இருந்தாங்க. ಅಜ್ಜಿಯು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದರು. அவங்களுடைய பிள்ளைகளை பயபக்தியோட வளர்த்தாங்க. ಅವರು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಡೆಸಿದರು. தாய் என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை பயபக்தியோட வளர்க்கறாங்க. ಈಗ ಆ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. இப்ப நல்ல கவனிங்க, அந்த குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಅವರ ಕುಟುಂಬದ ಸಂಬಂಧ ಹೇಗೆ ಇತ್ತು ಎಂಬುದನ್ನು. ವಿಶ್ವಾಸத்துல இருந்த ஒரு குடும்பமாக இருந்ததினாலே ಅವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದ್ದರು. அந்த குடும்பத்திலிருந்து தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தேவ ஊழியன் எழும்புகிறார். ಆ ಕುಟುಂಬದಿಂದ ತಿಮೋಥೆಯನ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಶ್ರೇಷ್ಠ ಸೇವಕನು ಹುಟ್ಟಿದನು. அப்ப கணவன் மனைவி என்கிற ஆசீர்வாதமான ஒரு உறவை பேசினேன். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬ ಆಶೀರ್ವಾದದ ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದೆ. அதுக்கப்புறம் தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவை குறித்து நான் பேசுகிறேன். ಅದರ ನಂತರ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗಿರುವ ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದೆ. மூன்றாவதாக நான் ஒரு மிக முக்கியமான உறவை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. 1 அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು 1 ತಿಮೋಥೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ 2வது ವಚನத்தை பாருங்கள். 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, ನಂಬಿಕೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜ ಕುಮಾರನಾಗಿರುವ ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, இங்கே பவுல் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, தீமோத்தேயுவை தன்னுடைய விசுவாச குமாரன் என்று சொல்லி. ತಿಮೋಥೆಯನನ್ನು ತನ್ನ ನಂಬಿಕೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಕುಮಾರನ್ ಎನ್ನುತ್ತಾನೆ. இங்க நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு உறவு என்ன உறவு அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய விதத்தில் உங்களுக்கு தகப்பனாக தாயாக ஒருவர் தேவை. ಇನ್ನೊಂದು ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಸಂಬಂಧ ಯಾವುದೆಂದರೆ ಆತ್ಮಿಕವಾದ ತಂದೆ ತಾಯಿಯ ಸಂಬಂಧ. Godly mentors. ಅಂದ್ರೆ ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೊಡುವ ವ್ಯಕ್ತಿಗಳು. உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் மாடல் உங்களுக்கு தேவை. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾದರಿ ವ್ಯಕ್ತಿ ಬೇಕು. இப்ப நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ಇವತ್ತು ಅನೇಕರು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ அவங்களுக்கு நல்ல ரோல் மாடல் கிடையாது. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಮಾದರಿ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲ. ஆவிக்குரிய தகப்பன் தாய் அவங்களுக்கு இல்ல. ಆತ್ಮಿಕ ತಂದೆ ತಾಯಿ ಅವರಿಗಿಲ್ಲ. உலக பிரகாரமாக தகப்பன் தாய் நமக்கு இருக்கிறாங்க, அது உண்மைதான். ಲೋಕ ಪ್ರಕಾರದ ತಂದೆ ತಾಯಿ ಇದ್ದಾರೆ, ಅದು ನಿಜ. ಆದರೆ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவறு செய்கிற பொழுது, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ, பாவம் செய்கிற பொழுது, ಪಾಪ ಮಾಡುವಾಗ, இடறுகிற பொழுது, ಜಾರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, சோதனைகளிலே அகப்படுகிற பொழுது, ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕಿಕೊಳ್ಳುವಾಗ, நல்லாதானே இருந்தேங்க, இந்த ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದೆ, ಆದ್ರೆ ಈ ಚಿಕ್ಕ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, இந்த ஒரு பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன், ಈ ಒಂದು ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ದಾಸನಾಗಿದ್ದೇನೆ. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய தகப்பன்ட்ட நீங்க போகலாம். ಆಗ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಆ ಆತ್ಮಿಕ ತಂದೆಯ ಬಳಿ ಹೋಗಬೇಕು. இப்ப தீமோத்தேயுவை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது பவுல். ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ತಂದೆಯಾಗಿದ್ದು ಅಭ್ಯಾಸಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಪೌಲನು. இதே பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். ಇದೇ ಪೌಲನು ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ. 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை பாருங்கள். ಅಲ್ಲಿ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15வது வசனம். 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4:15. கிறிஸ்துவுக்குள் 10000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಉಪಾಧ್ಯಾಯರು ಸಾವಿರಾರು ಮಂದಿ ಇದ್ದರು, ತಂದೆಗಳು ಬಹುಮಂದಿ ಇಲ್ಲ. ನಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಪಡೆದೆನು. இங்கு வேத வசனத்திலே பவுல் சொல்லுகிறார்,
ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு போதனை பண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಉಪಾಧ್ಯಾಯರು ನಿಮಗೆ ಸಾವಿರಾರು ಮಂದಿ ಇದ್ದಾರೆ. ஆனா தகப்பன் தாய் மாதிரி உங்களுக்கு கேர் பண்றவங்க, உங்க மேல அன்பு கூறுறவங்க அநேகர் இல்லப்பா. ಆದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಹುಮಂದಿ ಇಲ್ಲ. நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு புத்தி சொல்றேன்? ನಾನು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ ಬೋಧಿಸ್ತೇನೆ? நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம் நான் உங்களை பிள்ளைகளாய் பெற்றெடுத்திருக்கிறேன். ನಾನು ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಪಡೆದೆನು. இப்ப நிறைய கவனிங்கள் பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, உங்க வாழ்க்கையில தப்பு செய்யற பொழுது யாராவது புத்தி சொல்ல இருக்கிறாங்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಉಪದೇಶಿಸಲು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಾರಾ? அநேகர் சொல்லுவாங்க, ಅನೇಕರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, கணவன் சொன்னா கேட்க மாட்டாங்க, ಗಂಡ ಹೇಳಿದ್ರೆ மனைவி ಕೇಳೋದಿಲ್ಲ, சொன்னா கேட்க மாட்டாங்க, ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ್ರೆ பிள்ளைகள் ಕೇಳೋದಿಲ್ಲ, சொன்னா கேட்க மாட்டாங்க, ಮಕ್ಕಳು ಹೇಳಿದ್ರೆ ஆனா சில பேர் ಕೇಳೋದಿಲ್ಲ, நண்பர்கள் சொன்னா கேட்பாங்க. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳುತ್ತಾರೆ. அந்த நண்பர்கள் ஒருவேளை நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கிற ஆலோசனைகளை கொடுக்கலாம். ಆ ಸ್ನೇಹಿತರು ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನೆ ಕೊಡಬಹುದು ಅಥವಾ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದ ಆಲೋಚನೆ ಕೊಡಬಹುದು. ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக நான் சொல்லுவேன், ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕ ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸಬಲ್ಲೆ, உங்களுக்கு தவறுன்னும் சரியான காரியத்தை சரின்னு சொல்லியும் சுட்டி காட்டுகிறதற்கு ஆவிக்குரிய பெற்றோர்கள், மென்டர்ஸ் அவசியம். ನಿಮ್ಮ ತಪ್ಪನ್ನು ತಪ್ಪೆಂತಲೂ ಸರಿಯನ್ನು ಸರಿ ಅಂತಲೂ ಹೇಳುವಂತ ಆತ್ಮಿಕ ಆಲೋಚನಾಕಾರರು ಬಹಳ ಮುಖ್ಯ. அது உங்களுடைய போதகராக இருக்கலாம், ಅದು ನಿಮ್ಮ ಬೋಧಕರಾಗಿರಬಹುದು, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்கு முதிர்ச்சி பெற்ற ஒரு தேவ பிள்ளையாக உங்களுடைய வாழ்க்கையில ஒருவர் இருக்கலாம். ಅಥವಾ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ದೊಡ್ಡ ತಿಳುವಳಿಕೆಯುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಬಹುದು. இந்த காரியத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ஒரு ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ, புது வேலைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், ಹೊಸ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ, என்னோட வாழ்க்கையில யாரை திருமணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய டிசிஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಮದುವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், ಈ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ஒரு வீடு ಹೋಗಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ, கட்டணும்னு நினைக்கிறேன். ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிற பொழுது நீங்க என்ன செய்யுங்க? அந்த மென்டர்ட்ட போய் உட்கார்ந்து பேசி கலந்து ஆலோசனை பண்ணி ஜெபியுங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂದಿರುವಾಗ ಆ ದೊಡ್ಡ ಆಲೋಚನಾಕಾರರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀವು ಕೇಳಿ ವಿಚಾರಿಸಿ. இன்னைக்கு எத்தனை பேர் ஆலோசனை இல்லாமல் தாங்கள் சுயமாகவே காரியத்தை செய்து மாட்டிக்கிட்டாங்க தெரியுங்களா? ಇವತ್ತು ಅನೇಕರು ಆಲೋಚನೆ ಮಾಡದೇನೆ ಸ್ವಾರ್ಥ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದು ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்காங்க. ಅನೇಕರು ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. கணவன் மனைவி மத்தியில சண்டையா? ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯ ಜಗಳನ? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? ಯಾವುದೋ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದ ವಿಷಯ ಬಂದಿದೆಯಾ? மென்டர்ட்ட போங்க, ಆಲೋಚನಾಗಾರರ ಹತ್ರ ಹೋಗಿ, ஊழியர்கள்ட்ட போங்க, ಸೇವಕರ ಹತ್ರ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ಅವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ. நான் சொல்லுவேன், உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், ನಾನು ತಿಳಿಸಬಲ್ಲೆ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಒಳ್ಳೆಯ ರೀತಿ உங்களுடைய குடும்பம் ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ, ஆசீர்வதிக்கப்படும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವಾದ உங்கள் ಹೊಂದುತ್ತದೆ, கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ನಿಮ್ಮ ಕಾಲು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳದಂತೆ ಕರ್ತನು ಕಾಯುವನು. நான் இறுதியில ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ನಾನು ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான உறவுகளை எண்ணி பாருங்கள். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ನೋಡಿ, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ಅದನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. கெட்ட உறவுகள்ல சிக்கிக்காதீங்க, ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಡಿ, நல்ல உறவுகளை வளருங்கள். ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಬೆಳೆಸಿರಿ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಒಳ್ಳೆಯ ದೇವರೇ, நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ನೀವು ಮಾತನಾಡಿದಂತ ವಾಕ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ನಿಮಗೆ ವಂದಿಸುತ್ತೇವೆ. எங்கள் வாழ்க்கையில் நீர் ஏற்படுத்தி இருக்கிற நன்மையான உறவுகளுக்காய் நன்றி. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ನೇಮಿಸಿರುವಂತ ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧಗಳಿಗೋಸ್ಕರ ಕೃತಜ್ಞತೆ. அதை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும் ದೇವರೇ, ನಾವು ಆ ಸಂಬಂಧವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. உமக்கு முன்பாக நாங்கள் எல்லா உறவுகளிலும் நீதியோடு வாழ உதவி செய்யும். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾವು ಎಲ್ಲಾ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ನೀತಿಯಿಂದ ಜೀವಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡಿ. எங்களுக்கு போதித்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ನಮಗೆ ಬೋಧಿಸಿದಂತ ಈ ಮಾತುಗಳಿಗೋಸ್ಕರ ವಂದನೆ. இந்த உறவுகளின் மூலமாய் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ಈ ಸಂಬಂಧಗಳ ಮೂಲಕ ನಮಗೆ ನೀವು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗೋಸ್ಕರ ಕೃತಜ್ಞತೆ. உமக்கே கனத்தையும் மகிமையும் தருகிறோம். ನಿಮಗೆ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳು ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.